குறைந்த விலையில வீடு வாங்கணும்னா அபார்ட்மெண்ட் தான் ஒரே வழி. ஈவன் காஸ்ட்லி கூட நீங்க அப் மார்க்கெட் பாத்தீங்கன்னாலே 5 கோடி ரூபாய்க்கே நீங்க என்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நல்ல ஏரியால வாங்க முடியும். அதனால இந்த அடுக்குமாடி கட்டடங்கிறது அது வந்து இருக்க போறது, அது ஒன்றும் மாற போகிறதில்ல. அது ஒன்றும் நெகட்டிவாக அதை பார்க்க முடியாது. அவங்க விருப்பமாக இருக்கலாம், எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வாழறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் வாங்கி கட்டணும்னு பல பேருக்கு விருப்பமாக இருக்கலாம். அது ஆனால் சாத்தியப்படாது. ஏன்னா நம்மளுடைய லேண்ட் ப்ரைஸஸ் அப்படியே ஆகிப்போச்சு. அது ஒன்றும் குறையிறதுக்கு எனக்குன்னு குறையிற மாதிரி தெரியல, கூட தான் செய்யும். சேகர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன்னா வந்து குறைந்த விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் போய் வந்து ஒரு இடத்துல விழுந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்காக அதுல இன்னொரு என்னுடைய துணை கேள்வி என்னன்னா, குறைந்த விலைக்கு கிடைக்குதுங்கிறதுனால அது தரமில்லாத பொருளாக நாம அர்த்தம் பண்ணிக்க முடியாது இல்லையா? அதுல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஒரு ரெப்யூட்டட் பில்டர் ஒரு ரேட் சொல்றாருன்னா, அதுக்கு அதே இருக்கிற ஏரியாவில் யூ ஆர் ஏபிள் டு கெட் சம்திங் விச் இஸ் குவைட் லெஸ் தேன் தட்னும் போது தென் யூ ஷுட் திங்க், கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அதாவது நான் சொல்கிறது வந்து குறைஞ்ச விலை இருக்கிறதா தரம் இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனால் அந்த கல நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அந்த விலைக்கு தர முடியுமா? அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த 5 மாடிக்கு மேலே 7 மாடி கட்ட போகிறோம், அதனால் அந்த லாபத்தை வந்து இவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட திங்க் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுதான் வந்து மிக முக்கியம். இந்த பில்டருமே வந்து மதுரையிலேருந்து வந்தாருன்றாங்க, கட்டினாருன்னு சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீவத்சா சொன்ன மாதிரி அதுவும் முக்கியம். நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ கோ அண்ட் தென் see the background of them and then try to buy. அது அந்த ஒரு உணர்வு, அவேர்னஸ் ஐ திங்க் மக்கள்கிட்ட இதுக்கப்புறம் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படும். நீங்கள் ப்ரீமியம் சில பெரிய பில்டர் எடுத்துக்கோங்க சென்னையில், அவங்க வந்து இப்போ அவங்க பிராண்டை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா நான் குறிப்பிட்ட என்ன தேதி சொல்கிறோன்னோ அவங்களுக்கு கொடுத்துருவேன், என்னுடைய கட்டடம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டெஃபினட்டாக ஒரு ப்ரீமியம் இருக்க தான் செய்யும். இந்த சின்ன டெவலப்பரால் அது பண்ண முடியாதுன்னோ இல்லை, அதனால அது ரெண்டுத்தையும் பார்க்கணும். வெறும் பேர் இப்போ இவர் கட்டுறங்கிறதுக்கோசரமும் இப்போ வாங்க முடியாது, இது குறைஞ்சி இருக்குங்கிறதுக்கோசரம் அதை நம்பாவும் இருக்க முடியும். இல்லை, அதை தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த ரியல் எஸ்டேட் அந்த ஆக்ட் இன்னும் நம்ம வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால யார் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா இப்போ 2 விதமான பில்டர்ஸ் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கோட நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், ஒரு இடத்துல வந்து ஒரு 1000 வீடு கட்டக்கூடிய மிகப்பெரிய மல்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சின்ன சின்ன ஒரு 4 மாடி கட்டணுமா, அந்த 4 மாடியில ஒரு சின்ன இடத்த எடுத்து ஒரு 4 மாடி கட்டி அதை வித்துட்டு அதை வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கிற சின்ன பில்டர்ஸ் இருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மான தர நிர்ணயம் வரும்போது அது பெரிய பில்டர்ஸுக்கு சாதகமாகவும் சின்ன பில்டர்ஸுக்கு பாதகமாகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? தரங்கிறது, அதனால கூட தரம் பாதிக்கப்படும் இல்லையா? இல்லை, தரங்கிறது சின்ன பில்டரோ பெரிய பில்டரோ சமமாக இருக்கணும். ஒரு பையர் வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் கீப் அப் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்கேல். பெரிய ஆளோ சின்ன ஆளோ, நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன், இதை தொழிலை ஒழுங்காக செய்யும் ஒன்று. ஆனால் நீங்கள் சொல்கிறதில் பாயிண்ட், அதாவது பெரிய பில்டர்னால சில விஷயங்கள் செய்ய முடியும், சிறு பில்டர்கள்னால அது செய்ய முடியுங்கிறது நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் வந்து ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம், ஏன் ஒரு புதிய சட்டம் தேவையா? இப்போ கன்சியூமர் ஆக்டே போகிறோம் சார். இப்போ நான் வந்து ஒரு கட்டணம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது செஞ்சு கொடுக்குறாருன்னு அந்த டெவலப்பர் சொல்கிறாரு, அதை செஞ்சு கொடுக்கல, நான் கன்சியூமர். பட் ஆனால் அதெல்லாம் ஃபெயில் ஆக ஆக புதுசாக எதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ மக்களுடைய நலனை நம்ம பாதுகாக்கணும். பில்டர்ஸ்ன்னு எடுக்கும்போதே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, மறக்க முடியாத சில ஏற்றத்தாழ்வுகள். இப்போ வந்து பெரிய பில்டருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்ஹவுஸ்லேயே அவங்க பொறியாளர்கள்ல இருந்து எல்லாமே இன்ஹவுஸ்ல வச்சிருப்பாங்க. சில நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் எடுக்கிறதுனால கம்மி விலைக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தரத்துல ஏற்றத்தாழ்வுங்கிறது இதனால வருமா? அது நம்ம எடுத்துக்க முடியாது சார். தரம்ங்கிறது சமம் தான். நான் ஒரு சின்ன பில்டரோ பெரிய பில்டரோ சார், நான் கட்டுற கட்டடம் நல்ல கட்டடமா இருக்கணும், நான் இத்தனை மாசத்துல உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறது நான் கரெக்டாக அதை மீட் பண்ணி தான் ஆகணும். அது நான் சின்ன பில்டர், நான் கொஞ்சம் முன்ன பின்ன தான் பண்ணுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கட்டட தொழிலுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா கட்டடமும் சரியான கட்டடமா தான் கட்டி கொடுக்கணும். அடிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றேன் இல்லையா, அது வேணா வந்து அவங்க நிறைய பண்ணலாம். பேசிக்கா இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸு, அதனுடைய சேஃப்டி, அது வந்து எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கும். அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் கிடையாது. அது வந்து அதை நம்ம அப்படி பிரித்து பார்க்க முடியாது. சில அதே மாதிரி பெரிய டெவலப்பருக்கும் டிஸ்அட்வான்டேஜ், அவங்களும் வந்து ஓவர் ஹெட்ஸ் அதிகம்,
அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரேட்ஸ் காஸ்ட்லி. ஸோ அதனால இட்ஸ் டெட்லைன்ஸ் அதிகம். டெட்லைன்ஸ் காம்படிட்டிவ். காம்படிஷனே நல்லது தானே, பையருக்கு தானே. பட் நிறைய காம்படிஷன் இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பொருளாதார தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டடத்தை வாங்கிக்கலாம். தற்போது இப்போ வந்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது என்கிற ஒரு தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஏற்கனவே வந்து இன்று மதியத்திற்கு மேல் 2-3 முறை அந்த இடத்துல மழை பெய்தது. அதனால தான் அந்த நேரம் கொஞ்சம் சற்று தள்ளி வைக்கப்பட்டது. முன்பாக நமக்கு அவர்கள் சொன்ன விஷயம், மழையினால இந்த கட்டட தகர்ப்பு என்பது பாதிக்கப்படாது என்று அவர்கள் முதல்ல சொன்னாலும் கூட, இந்த மழையினால் ஒரு சிறு தவறு கூட நேர்ந்து விடக்கூடாது என்பதால 2 முறை அந்த நேரம் என்பது ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் அந்த இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல் தற்போது வந்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்காக நாம காத்துட்டு இருக்கிறோம். விவாதத்தை தொடரலாம். சொல்லுங்க சார். இப்போ இது வந்து பெரிய டெவலப்பர்னால அவங்ககிட்ட பிரச்சனை இல்லை இல்லைங்க. இந்த டெல்லி கேஸ் எடுத்துங்க, இல்லை பாம்பேயில் சமீபத்தில் ஏற்பட்ட கேஸ் எடுத்துங்க, எல்லாம் பெரிய டெவலப்பர் தான். அவங்க தான் வந்து இதே மாதிரி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஃப்ளாட்டை கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய டெவலப்பர் சின்ன டெவலப்பர்னு இல்லை. இந்த தரத்தை எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும். உங்ககிட்ட வந்திருக்கிற பையருக்கு அவங்க பாவம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி உங்ககிட்ட காசை கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி தான் சார் நான் பேசணும்னு இருந்தேன். ஏன்னா இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கட்டடம் இடியும் போது கூட அந்த பில்டர் நமக்கே நேரடியில் வந்து சொன்ன தகவல் என்னன்னா, இடி விழுந்து இந்த கட்டடம் விழுந்தது அப்படின்னு தான் சொன்னார். அவர் சைடு இருக்கக்கூடிய தவறை அவர் வந்து ஹிடன் ஓன்ட். அவர் தவறை ஒத்துக்கல, எதுவும் பையர்ஸுக்கு எதுவும் செய்யணும்னு முயற்சிக்கல. அவர் சொன்னது இடி தாக்கியது, கட்டடம் விழுந்தது, நாங்கள் என்ன பண்ண முடியும்னா அவர் நேரலையில் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின விஷயம். உடனடியாகவே அவர் அந்த இடத்துல உயிர் பலி இருக்கிறது, இத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத அவர் மனசுல வச்சுக்கல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு இதை நாம எடுத்துக்க முடியுமா? பில்டர்ஸ் இருக்கக்கூடிய சமூக அக்கறை அல்லது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்கிட்ட பணம் கொடுக்கறவனுக்கு நான் எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இதை எடுத்துக்கலாமா? கரெக்ட் தான் சார். தரமான பொருளை தான் நான் வாங்குவேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேனாக்க நான் அந்த தரத்தை தேடி தான் போவேன். அதுக்கு வந்து சட்டுன்னு போய் நீங்கள் பேப்பரை பிரித்து பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியாது. எல்லா படமும் நல்லா தான் இருக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும், பேர் பெருசாக இருக்கும், பில்டிங்கோட பேரும் பெருசாக இருக்கும். பட் அது தரமான பொருளாங்கிறத நான் ஆராய்ந்து தான் பார்க்கணும். நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் விசாரிச்சு தான் போகிறோம். நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அங்க இருக்கும் நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் வந்திருக்கிறார், பேசலாம். மகாலிங்கம், மீண்டும் அங்கு மழை பெய்வதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த தகர்ப்பு பணியானது இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இது 5வது முறையாக மழை இன்று இந்த பகுதியில் பெய்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தற்பொழுது மழை பொழிவு குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த மழைப்பொழிவிற்கும் கட்டடத்தை தகர்ப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சிஎம்டி அதிகாரிகள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டடத்தை இடிக்கும் ஒப்பந்ததாரரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இன்று கட்டடம் இடிப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், காலதாமதம் தொடர்ந்து ஆகிக்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான். குறிப்பாக 2-2:30 மணிக்குள் இடித்து முடிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 3:30 மணி என்று சொன்னார்கள். பிறகு 5 மணிக்குள் என்று சொன்னார்கள். தற்பொழுது 5 மணியும் தாண்டி விட்டது. சரியாக 5 மணி 13 நிமிடங்கள் ஆகிறது. இன்னும் இந்த கட்டிடம் இடிப்பதற்கான இறுதி கட்ட கவுண்ட் டவுன் ஏன் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து நாம் அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், இந்த கட்டடத்தை தகர்க்கும் ஒப்பந்ததாரர், பணியில் ஈடுபடும் ஒப்பந்ததாரர் இன்னும் முழுமையாக தனது பணியை முடித்து விட்டேன் என்று அவர் இன்னும் முழுமையாக அறிவிக்காமல் இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒப்பந்ததாரர் எப்போது மாலியம் கோர்ட் என்ன டைம் கொடுத்திருக்கிறது? ஏன்னா இந்த தகர்ப்புக்கு இந்த விவகாரம் தற்பொழுது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கட்டடம் மற்றும் கட்டடம் சம்பந்தப்பட்ட இடிப்பு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த விஷயத்தில் கோர்ட் உத்தரவாக எதையும் பிறப்பிக்கவில்லை என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்டடத்தை அரசே முன்வந்து 4ஆம் தேதிக்குள் இடித்து விடுகிறோம், இடித்துவிட்டு அது சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை நீதிமன்றம் முன்பு கொடுத்தார்கள். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் 4ஆம் தேதிக்குள் இதை இடித்து அது சம்பந்தமான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய நெருக்கடி சிஎம்டிஏக்கு இருக்கிறது என்றால் அது மிகையல்ல.
எனவே இந்த நெருக்கடியை தற்பொழுது அமல்படுத்துவதற்காகவும் அந்த நெருக்கடியை நீக்குவதற்காகவும் தான் இன்று இந்த கட்டடத்தை இடிக்கும் அறிவிப்பு என்பது 2 தினங்களுக்கு முன்பு திடீரென அறிவிப்பு வெளியானது. தற்பொழுது அதற்கான பணிகள் எல்லாம் கடந்த 20 நாட்களாகவே தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதாவது இந்த கட்டிடத்தில் தேவையில்லாத பொருட்களை அகற்றுவது, மேலும் இந்த கட்டிடத்தில் எங்கெல்லாம் வெடிபொருட்களை வைக்கலாம் என்ற ஆய்வு பணி நடத்துவது, சுற்றிலுள்ள எத்தனை வீடுகள் இருக்கிறது, அந்த வீடுகள் எல்லாம் எவ்வளவு பேர் வசிக்கிறார்கள், அவர்கள் எங்கு அப்புறப்படுத்தலாம் என்ற விஷயங்கள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாகவே இந்த பகுதி ரொம்ப பரபரப்பான பகுதியாக மாறி இருக்கிறது. சாலைகளை எந்தெந்த பகுதியில் சாலைகளை மூட வேண்டும், அந்த சாலையில் வரும் வாகனங்களை எங்கு திருப்பிட வேண்டும், மின்சார இணைப்பை எப்படி துண்டிக்க வேண்டும், மேலும் இங்கு இந்த பகுதி விமானம் பறக்கக்கூடிய பகுதியா இருக்கிறது. எனவே விமானம் பறப்பதை தள்ளி போடுவதற்கு என்ன வழி இருக்கிறது என அனைத்து அம்சங்களும் ஆராயப்பட்டது. அதற்கு பிறகு தற்பொழுது இன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள் இடிப்பதாக திட்டமிடப்பட்டது. தற்போது மணி 5:15 ஆகிவிட்டது. ஆனால் இதுவரைக்கும் இறுதிக்கட்ட கவுண்டர் தொடங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வெடிபொருட்கள் நிரப்பும் பணி என்பது நிறைவு பெற்றது. மதியம் 2 மணிக்கு மேல் அந்த வெடிபொருட்களை இணைக்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்ததை நாம் பார்த்தோம். அந்த பணியும் தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் இறுதிக்கட்ட கவுண்டவுன் தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. நீதிமன்றத்தில் 4ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு இது சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கிறது. கணேஷ், இந்த பணி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஒப்பந்ததாரர் இன்னும் தன்னுடைய பணியை முடித்ததாக அறிவிக்கவில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. அது பற்றி விரிவாக சொல்ல முடியுமா? அவருக்கு ஏதாவது காலக்கெடு ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருந்ததா? அவர் எப்போது அந்த பணியை முடிப்பார் என்பது போன்ற தகவல்கள் இருக்கிறதா? இல்லை, அதாவது இந்த தனியார் ஒப்பந்ததாரருக்கு இந்த இடிக்கும் பணி கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிற்று. கடந்த 20 நாட்களுக்கு முன்பாகவே இந்த கட்டிடம் இடிக்கப் போகிறார்கள் என்ற தகவல் பரப்பப்பட்டது. அதே போல அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோமானால் கட்டிடத்தை பார்வையிட்டு எங்கெல்லாம் பொருட்கள் வைக்கலாம், எங்கெல்லாம் வெடிபொருட்கள் வைக்கலாம், எந்தெந்த பொருட்களையும் அப்புறப்படுத்தலாம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் அந்த தனியார் ஒப்பந்ததாரர் கொண்ட குழுவினர் பார்வையிட்டார்கள், அதிகாரிகளும் பார்வையிட்டார்கள். அதற்கு பிறகு அவருக்கு எப்போது இடிக்கப் போகிறோம் என்ற விஷயத்தை, இது ஒரு துறை சம்பந்தப்பட்டதல்ல கணேஷ், ஏனென்றால் பல துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது CMDA, வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர், இப்படி பல துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. எனவே ஒரு துறை சார்ந்தவர்கள் ஒரு முடிவை எடுத்தால் இன்னொரு துறையை சார்ந்தவர்கள் வேறொரு முடிவு எடுப்பார்கள். எனவே ஒரே நாளில் இதை இடிக்க வேண்டும் என்று அனைத்து துறை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியும் இருக்கிறது. அதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த காரணங்களின் அடிப்படையில் 4ஆம் தேதி இடிக்கப்படுகிறது என்ற ஒருமித்த கருத்து எடுக்கப்பட்டு 2 தினங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசாங்கம் அறிவித்தது. அதற்கு பிறகு இவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்று பார்த்தால் சரியாக 2 நாட்கள். இந்த 2 நாட்களுக்குள் இவர் முழுவதும் இந்த பகுதிக்கு ஆட்களை கூட்டி வர வேண்டும். அந்த 2 நாட்களுக்குள் வெடிபொருட்களை அவர் ஆர்டர் சொல்லி அதை பெற்று வர வேண்டும். இந்த 2 சவால்கள் அவருக்கு முன்பாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த 2ஐயும் அவர் செய்துவிட்டார். நேற்று மதியம் 11 மணிக்கு வெடிபொருட்கள் எல்லாம் இங்கு கொண்டு வரப்பட்டு இங்குள்ள கட்டிடத்தின் தரைத்தளத்தில் வைக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பாக. அதற்கு பிறகு நேற்று இரவே இந்த பகுதியில் உள்ள 7 பேர் கொண்ட குழு, அதாவது நிபுணர் குழுவினர் இந்த கட்டிடத்தில் துளைகள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. எனவே அந்த துளைகளுக்குள் வெடிபொருட்களை நிரப்பினார்கள். இன்று காலை 11 மணியிலிருந்து அந்த வெடிபொருட்களை இணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மிக குறுகிய காலகட்டத்தில் பல பணிகளை செய்ய வேண்டிய நெருக்கடி அந்த கட்டட இடிப்பு ஒப்பந்ததாருக்கு ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். கணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம். மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் வந்திருக்கிறார். அந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களோடு அவர் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுப்பிரமணியன், அந்த கட்டடம் தகர்ப்புக்கான பணிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மகாலிங்கம் சொன்னார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த கட்டிடத்தை சுற்றிலும் அந்த 100 மீட்டர் வரையிலும், அதற்கு பிறகு ஆபத்தான பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 200 மீட்டர் வரையிலும் என்ன தற்போது தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது? போக்குவரத்து என்பது நிறுத்தியிருந்தார்களே, அதன் நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? விரிவாக சொல்லுங்கள். கட்டிடம் இடிக்கப்படுவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 100 மீட்டர் இடைவேளிக்கு, அதாவது 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைத்து, தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் அந்த பகுதிக்குள் யாரும் நுழையாதபடி தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக 100 மீட்டர் வழியாக
பேரிகார்டுகள் அமைத்து தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய 125 குடும்பங்களை மட்டும் முன்கூட்டியே காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் அந்தந்த வீடுகளுக்கு சென்று உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறும்படி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும்படி அறிவுறுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து போலீசார் இந்த பகுதி முழுவதுமாக 50 போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக போரூர் சிக்னலில் இருந்து குன்றத்தூர் மெயின் ரோடு வழியாக பாய்க்கடை சந்தித்து மாங்காடு செல்வதற்கான வழி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பதில் போரூர் சிக்னலில் இருந்து குமணன்சாவடி மாங்காடு வழியாக குன்றத்தூர் செல்வதற்கான போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மணப்பாக்கம் மதனந்தபுரம் வழியாக இந்த மௌலிவாக்கம் பகுதிக்கு வர இயலாது. அதற்கு பதிலாக பாய்க்கடை சந்திப்பு வழியாக வந்து மாங்காடு மெயின் ரோடு வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு போக்குவரத்து அறிவிப்பை போக்குவரத்து போலீசார் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த கட்டிடம் இடிக்கப்படுவதையொட்டி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதை பார்ப்பதற்காக இங்கு குழுமி இருக்கிறார்கள். எப்போது இந்த கட்டிடம் இடிக்கப்படும் என்ற ஆவலோடு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த பகுதி மக்களிடம் நாம் பேசிய போது கூட இந்த கட்டிடம் இடிப்பது என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்திதான் என்ற ஒரு தகவலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முழுவதுமாக தீயணைப்பு வீரர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 தீயணைப்பு வண்டிகள் அந்த மௌலிவாக்கம் கட்டிடம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. புகை மண்டலத்தை கட்டுப்படுத்துவதற்கு தண்ணீர் பீச்சி அடிக்கும் பணியில் அவர்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் 10 ஆம்புலன்ஸ் வண்டிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவசர உதவிக்காக. இது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஜேசிபி எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. புகை மண்டலம் மட்டுமல்லாமல் துகள்கள், தூசி இது போன்ற குப்பைகள் சேரக்கூடிய நிகழ்வு நடந்தால் உடனடியாக அதனை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. கணேஷ், நன்றி சுப்பிரமணியன் உங்களுடைய தகவல்களுக்கு. தற்போது நாம் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் கிட்ட பேசலாம். 100 மீட்டர் சுற்றளவு வரையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு தெரியும். அந்த மக்கள் மதனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான அடிப்படை வசதிகள், உணவு உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய மனநிலை என்பது தற்போது எப்படி இருக்கிறது? கணேஷ், அதாவது சென்னை போரூர் எடுத்த மௌலிவாக்கம் கட்டிடம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்டிடமானது இடிக்கப்படும் நிலையில் அந்த கட்டிடத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவில் வசித்து வந்த அந்த மக்கள் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக காவல்துறையினரால் வெளியேற்றப்பட்டார்கள். சுமார் 124 வீடுகளை சேர்ந்த மக்கள், அதே போல இந்த கட்டிடத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றுலா உள்ள சிறு நிறுவனங்களாகட்டும் கடைகளாகட்டும் அனைத்துமே இன்று காலை முதலே தொடர்ச்சியாக மூடப்பட்டிருந்தன. இதற்கான ஏற்பாடுகளை கடந்த சில நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே செய்திருந்தது. அதாவது அந்த மக்கள், இங்கிருந்து வெளியேற்றப்படும் மக்கள் அவர்களுக்கு தேவையான இடங்களில் தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தற்போது இருக்கும் சூழல் என்னவென்றால் அதிகப்படியான மக்கள், அந்த 124 குடும்பங்களை சேர்ந்த அதிகப்படியான மக்கள் யாரும் இங்கு வரவில்லை. அவர்களை பொறுத்தவரையும் நாம் நேரடியாக பேசும் பொழுது அருகில் உள்ள உறவினர்கள் வீட்டுக்கு, அதாவது 100 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியை சுற்றி உள்ள அவர்களோட உறவினர்கள் வீட்டுக்கே சென்று விட்டார்கள். ஒரு சில பேர் மட்டுமே, அதாவது வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள், சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் உறவினர்கள் இல்லாதவர்கள் மட்டுமே தற்போது மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள அந்த திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நாம் அந்த மண்டபத்திலிருந்து நேரடியாக நாம் இங்கிருக்கும் காட்சிகளை பார்க்கும் பொழுது அனைத்து வீட்டு மாடிகளும், அதாவது அந்த கட்டிடத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றுலா உள்ள கட்டிடங்களை தவிர அதனை சுற்றியுள்ள அனைத்து வீடு மாடிகளிலும் பொதுமக்கள் தற்போது ஆர்வமுடன் அந்த கட்டிடம் எப்பொழுது இடிக்கப்படும் என்ற ஒரு ஆர்வத்துடன் தான் தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மழையை கூட பொருட்படுத்தாமல் அனைத்து வீட்டு மாடிகளிலும் பொதுமக்கள் தற்போது ஒன்று கூடி நின்று அனைவரும் இந்த கட்டிடம் எப்பொழுது இடிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஸ்டாலின், நீங்கள் விவரிப்பதை போலவே பொதுமக்கள் அந்த இடத்துல எந்த அளவிற்கு ஒரு ஆர்வத்தோடு அந்த கட்டடம் இன்றைக்கு தகர்க்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அந்த பகுதி மக்களுடைய
தூக்கத்தை எல்லாம் அச்சத்தோடு கழித்த ஒரு கட்டடம், ஒவ்வொரு நாள் இரவும் தங்களுக்கு அச்சத்தோடு தான் கழிகிறது என்ற அந்த பொதுமக்கள் ஏற்கனவே பேசியதெல்லாம் நாம கேட்டுட்டு இருந்தோம். அந்த அளவிற்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஒரு கட்டடம் இன்னும் சில நிமிடங்களில் தகர்க்கப்பட போகிறது என்ற ஒரு 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 ஆர்வத்தோடு அந்த பொதுமக்கள் தங்களுடைய வீட்டின் மாடிகளில் நீங்கள் குறிப்பிட்டதை போல கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்கள் மட்டுமில்லாமல் அருகாமையில் ஒரு 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 500 மீட்டர் அது போல அருகாமையில் நிறைய செய்தியாளர்கள், நம்முடைய புதிய தலைமுறை செய்தியாளர்கள், மகாலிங்கம், சுப்பிரமணியன், நீங்கள் உள்ளிட்ட அனைத்து செய்தியாளர்களும் நமக்கு உடனுக்குடன் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பார்க்கும் வரையில ஸ்டாலின், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது, என்ன சொல்றாங்க? கணேஷ், நம்ம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மௌலிவாக்கம் இன்று காலை முதலே நாம் தொடர்ச்சியாக இந்த பகுதியை சேர்ந்த மக்களிடம் நாம் நேரடியாக பேசும் பொழுது, இந்த கட்டிடம், அதாவது ஏற்கனவே இடிந்து விழுந்த கட்டிடம் என்பது 2014ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி இதே போன்ற ஒரு மாலை வேளையில் மழை பொழுதின் போதுதான் இந்த கட்டிடமானது இடிந்து விழுந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக நாம் இங்கிருக்கும் மக்கள், இந்த குடியிருப்பு வாசிகளிடம் பேசும் பொழுது, ஒவ்வொரு மழை வரும் பொழுதும் இந்த கட்டிடம், தற்போது தகர்க்கப்பட உள்ள இந்த கட்டிடம் இடிந்து விழும் என்ற ஒரு அச்சத்துடன் தான் தங்களுடைய பொழுதை கழித்ததாக தான் இங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அதே போன்ற ஏற்கனவே நடந்த விபத்து போலவே மற்றொரு ஒரு விபத்து, அதாவது இந்த கட்டிடமானது இடிந்து விழுவதற்கான சூழல் இருந்ததாக தான் இங்கிருக்கும் பொதுமக்கள் கருதுகிறார்கள். நிச்சயமாக இந்த கட்டிடம், அதாவது அருகில் இருக்க அந்த குடியிருப்பு வாசிகளை பொறுத்தவரை இந்த கட்டிடம் தகர்க்கப்படுவது என்பது தங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்கிறார்கள். அதாவது நிச்சயமாக அது ஏற்கனவே நடந்த ஒரு விபத்து போல மீண்டும் ஒரு விபத்து இந்த பகுதியில் நடந்துவிடக்கூடாது, எந்த விதமான உயிர் சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த கட்டிடமும் தானாகவே இடிந்து விழுந்தால் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது 10 மீட்டர் 20 மீட்டர் இந்த கட்டிடத்திலிருந்து பல குடியிருப்புகள் அந்த கட்டிடத்தை சுற்றியுள்ளன. அந்த கட்டிடங்களில் இடிந்து விழுந்தால் நிச்சயமாக மேலும் ஒரு உயிர் சேதம் ஏற்படும். அதனால் இந்த கட்டிடம் தற்போது தகர்க்கப்பட உள்ளது ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்கிறார்கள். இருந்த பொழுதிலும் மழை அவ்வப்போது குறுக்கிட்டு வருவதால் இந்த கட்டிடமானது எப்பொழுது இடிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆர்வம் மிகுதியுடன் தான் தற்போதைய இந்த பகுதி மக்களின் ஒரு மனநிலையாக காட்சியளிக்கிறது. கணேஷ், திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஸ்டாலின்? ஏன்னா இது தாமதமாகிக் கொண்டே செல்கிறது. 2 மணி என்றார்கள், 2:30, பின்னர் 3 மணி, 5 மணி என்றார்கள், 5ஐயும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்போது 5:30 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாகும் போது அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? அந்த வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை பொறுத்தவரை அவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் தான் உள்ளார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான நேரடியான தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை. அதனால் நம்மிடம் தான், அதாவது நமக்கான தகவல் முன்பே கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் நேரடியாக இங்க இருக்கும் ஊடகத்தினரும் செய்தியாளர்களிடம் தான் அவர்கள் இந்த தகவல்களை கேட்டு வருகிறார்கள். எத்தனை மணிக்கு இந்த கட்டிடமானது இடிக்கப்படும், குறிப்பிட்டதை போல ஏற்கனவே 2:30 மணி என்றார்கள், அதன் பிறகு 3:30 மணி, தற்போது 5 மணி என்று கடந்து 5:30 மணி அளவில் இந்த கட்டிடமானது இடிக்கப்படும் என்று தகவல்கள் கிடைத்துள்ளது. அந்த தகவலை நாம் தான் அவர்களிடம் பகிர்ந்து வருகிறோம். அவர்களும் நிச்சயமாக இன்று மாலைக்குள், இந்த மாலை 6 மணிக்குள் இந்த கட்டிடமானது தகர்க்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நம்மளை போலவே அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், அந்த பொதுமக்கள் எந்த அளவிற்கு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே கேட்டோம். 2 ஆண்டுகளாக அவர்கள் ஒவ்வொரு நாளையுமே அச்சத்தோடு தான் கழித்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். 2 ஆண்டுகள் என்றாலும் கூட அந்த அந்த பில்டர் சொன்னதை போல இது வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, மறுபடியும் என்கிட்ட கொடுங்க, இதை நான் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தார். 2 ஆண்டுகளாக அந்த கட்டடம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கிறது. தற்போது அந்த கட்டடத்தை விழ வைக்கும் பொழுது அதையும் கணக்கிட்டு தானே அதை செய்திருப்பார்கள் இல்லையா? ஆமா ஆமா, அதை எடுத்துருக்கணும். சாய்ந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்களான்னு தெரியல எனக்கு. தெரிகிறது, அது வந்து ஒரு ரிலேட்டிவா பார்க்கலாம். பட் ஆனா வந்து அதிகாரப்பூர்வமா அது அறிவிக்கப்பட்ட மாதிரி தெரியல எனக்கு. மக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கமா சாஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாய்ந்திருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி சாய்ந்திருக்கிற பட்சத்துல அதையும் வந்து கணக்கெடுத்து தான் அந்த ஒரு அந்த பொசிஷனிங் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோசிவா பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிச்சயமா வந்து டேக்கன் கேர். ஏன்னா இல்லைன்னா சாய்ந்திருக்கிற பக்கம் விழுந்துரும்னு சொல்லலாம் இல்லையா? அதனால அப்படி இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து செய்திருப்பாங்கன்றதான் நம்ம நினைக்கணும். இதுல இன்னொரு விஷயம், இதுல இந்த இம்ப்ளோசிவ் டெக்னாலஜின்னு சொன்னீங்க இல்லையா, நேரமாயிட்டே இருக்கு. ஒருவேளை இருட்டின பிறகு இதை செய்யும்போது அது சரியாக வருமா? அது இல்லை, நம்ம ஆக்ட், டெமாலிஷன் ஆக்ட் கோடு படி இரவு நேரத்தில் செய்யக்கூடாதுன்றது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல கோடு, அதுல கோட்ல கிளியரா இருக்கு. டைம் ஏதாவது இல்ல, அவங்க சொல்றத பார்த்தா 6 மணிக்கு அப்புறம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இரவு நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு இருக்காது. அதனால வந்து அது செய்ய மாட்டாங்க. எனக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல பண்ணிடுவாங்கன்னு தான் தோன்றது பார்க்கும்போது.
ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்றாங்களே, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ரெடி. மழை பெய்வதால இதில் என்ன சார் பாதிப்பு இருக்கும்? மழை பெய்வதால் அவங்க சொல்கிறபடி இதில் ஒன்றும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துளைகளை இட்டு துளைகளில் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அதை கவர் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ மாதிரி ஒரு இது வச்சு டேப் மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஷுட் பி கண்டெய்ன்டு பிளாஸ்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிலிருந்து எந்த ஒரு பிளாஸ்ட்னா எப்படி சொல்லுவது, அதாவது வெடிக்கும் பொழுது நார்மலாக எந்த வெடி வெடித்தாலும் உங்களுக்கு சிதறும். ஆமாம், அந்த மாதிரி சிதறாமல் அந்த தூணை மட்டும் உடைக்கும். அதுதான் வந்து அந்த கண்டெய்ன்ட் பிளாஸ்ட். ஓகே, கண்டெய்ன்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அதில் இருக்கிற துகள்கள் தூள்கள் கம்பி எல்லாமே சிதறி எங்கே வேணால் போக வாய்ப்பு இருக்கு, ஒரு பாம் மாதிரியே. ஆமாம், அந்த மாதிரி இது. அதான் நீங்க சொன்னீங்க அந்த ஃப்ளையிங் டெப்ரின்னு சொன்னீங்க. ஃப்ளையிங் டெப்ரி பார்ப்பவர்களுக்கு கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து ஒரு 100 மீட்டரை தாண்டி கூட போகலாம். அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சரியான மாதிரி கண்டெயின் பண்ணலன்னா. பட் ஆனால் இவங்க எல்லாமே கண்டெய்ன்ட் பிளாஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. அதனால வந்து அதுக்குள்ள தூணை வந்து மட்டும்தான் உடைக்கும். இல்லை, அந்த மழையால் இதுக்கு பாதிப்பு அதெல்லாம் வராது. ஏன்னா அந்த கண்டெய்ன்ட் பிளாஸ்ட்டில் அந்த சுற்றி நீங்கள் டேப் போட்டுறதால அதனால ஒன்றும் தண்ணி கண்ணி உள்ளே போய் ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால வராதுன்ற அதனால தான் அவங்களும் சொல்கிறாங்க கனமழை பெய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது காரணம் அதுதான். அண்ட் அவுட்டர் காலம்ஸ் மட்டும்தான் அது கூட அஃபெக்ட் ஆகும். இன்னர் காலம்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் ஆல்ரெடி, உள்ள தண்ணி போக போகிறதில்ல. அதுதான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நானுமே. அவுட்டர் காலம்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து பெரிஃபெரி இருக்க காலம். ஏன்னா உங்களுக்கு மழை பெய்யும்போது அதில் தான் தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தண்ணி போனாலும் அவங்க தான் திருப்பி சொல்கிறாங்களே மழையால் இது பாதிக்காது, கனமழை பெய்தாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுதான் அர்த்தம். இது வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர் கூட சொன்னார், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாங்க, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தகர்ப்பு வந்து இருந்ததில்லை தமிழகத்தில் அப்படின்னு. நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்கள் அனுபவத்தில் இந்த மாதிரியான தகர்ப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு 10 மாடி கட்டடம் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தகர்த்ததே கிடையாது. அதுபோல் நம்ம பேசன் பிரிட்ஜ் கூலிங் டவர் 99ல் பண்ணாங்க. அது இதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வாசவி வந்துட்டு சிம்னிஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் சென்னையை பொறுத்தவரையில் முன்னாடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது எத்தனை மாடி? அது வந்து இல்லை அது ஒரு 10-12 மாடி உயரமான கூலிங் டவர். கூலிங் டவர் அது இருக்கிறதே சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரில் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அது கூலிங் டவர் தான் சொல்லுவோம். எல்லா ஒரு தெர்மல் பிளான்ட்லேயும் இருக்கும் அது. ஸோ அந்த தகர்ப்பு தான் வந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இங்கே பண்ணது. மீதியெல்லாம் சின்ன சின்ன பில்டிங்ஸ் போது அது வெற்றிகரமாக நடந்தது. அது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் இந்த புது பிளான்ட்டில் சிம்னிஸ் போட்டாங்க. கூலிங் டவர் போடல, சிம்னிஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக அவங்க சொல்கிற மாதிரி ஆட்சியர் சொல்கிற மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய தவறு. அதனால தான் அந்த ஆர்வமும் நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கான்பெராவில் ஒரு அந்த மேயரே வந்து எல்லாரையும் வரவழைச்சி பார்வையிட வச்சு ஒரு தகர்ப்பு பண்ணாங்க. அதில் தான் வந்து சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, டெப்ரிஸ் பறந்து போயிடுச்சு. அதனால வந்து இது இந்த மாதிரி ஒரு காட்சிகள் வந்து ரேருங்கிறதால எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு ஆர்வம்ன்றது ஜெனரலாக உண்டு. இவங்க பொதுமக்கள் வந்து அங்கே இருந்தாங்க, அனுபவிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, அதனால் பார்க்குறாங்கன்னு இல்லாமல் ஒரு தகர்ப்பு, ஒரு மிகப்பெரிய கட்டிடம் தகர்க்கப்படுகிறதுங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். அதை எல்லாருமே ஆர்வத்தோடு தான் பார்ப்பாங்க. தற்போது அவர்கள் சொன்ன அந்த 5:30 அப்படிங்கிற ஒரு நேரத்தையும் நாம் வந்து கடந்து போயிட்டு இருக்கோம். இது இன்றைக்கு இந்த தகர்ப்பு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திரு ஸ்ரீவத்சன்? அது இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் தயார்னு உங்கள் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது நடக்கணுங்கிறது தான் என்ன. அதோட ஆர்டிஎக்ஸ் வச்சுட்டு போயிட முடியாது. அவர் சொல்ல ஆர்டிஎக்ஸ் ஜெலட்டின் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்றாரு. அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ அவே, முடிச்சுட்டு தான் போகும். இதை இன்னைக்கு செய்தே ஆகணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெடிப்பொருந்துகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல் வெடி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது முடிச்சிருவாங்கன்றது தான் நம்ம நம்புகிறோம். வெளிச்சம் குறைய சங்கடம் தான். வெளிச்சத்தோடு பண்ணால் தான். இல்லை, நீங்கள் குறிப்பிடுவது போல இரவு நேரங்களில் வந்து இது போன்ற தகர்ப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு விதிமுறைகள் இருப்பதா நீங்கள் சொல்கிறீங்க. அது ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? இரவு நேரம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஏதாவது 6 மணி 7 மணிக்கு பிறகு அவங்க இரவு அந்த மாதிரி எதுவும் நைட் டைம்ஸ் தான் போட்டிருக்கு அந்த கோடை பொறுத்தவரையில். அதனால நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அவங்க என்ன சொன்னது நிச்சயமாக அந்த வெளிச்சத்தை கணக்கில் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. சார், நாம் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அந்த பில்டருக்கு அந்த பில்டருக்கு இருக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த குறுக்கீடு வந்தது. அது தொடர்ந்து சொல்லுங்கள் சார், எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? முதல்ல இது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லை, பொருள் இல்லை, மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். முக்கியமான பொருள். குடும்பத்தோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் குறைந்தபட்சம் 4-5 பேர் இருக்கிற ஒரு. அதனால் இந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதை எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது நீங்கள் ஒரு காரணம் சொன்னாலும் அதை ஒத்துக்க முடியாது. ஸோ தரம்ங்கிறது முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்.
தரமான ஒரு பில்டிங்கை நான் அது ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, அது மினிமம் பேரிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கட்டடத்தை நான் வாங்கிட்டு நான் மாதம் 20,000 30,000 கொடுத்து ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கட்டடத்தோட தரம், ஆமாம், அது பொருளாதார இதில் மட்டும் கஷ்டம் இல்லை. இப்போ லீக்கே ஆகிட்டு இருந்ததுன்னா உங்கள் ஸ்ட்ரக்சரும் வீக்காக போகிறது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அந்த கட்டிட தரம் அதுவும் அவங்க கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். மூணாவது வந்து குறிப்பிட்ட டைமில் கொடுத்தாங்க எல்லாம். ஏன்னா அவங்க வந்து பழைய வாடகை வீட்டில் இருப்பாங்க, இல்லை இருந்த வீட்டை விற்றுருப்பாங்க, இஎம்ஐ கட்டணும், அதுக்குள்ளே வந்தால் தான் அந்த வாடகையை நிறுத்த முடியும், எல்லா கணக்கு போட்டு தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை மேக்ஸிமம் ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்லேயே சொல்கிறாங்க ப்ளஸ் 3 months நீங்கள் எங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுங்கன்னு. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அதுக்கு மீறி 1 வருஷம் 2 வருஷம்லாம் இழுத்தீங்கன்னா மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பொருள் அப்பார்ட்மெண்ட் விற்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கமிட் பண்ணுறீங்க இல்லையா, இதை கொடுப்பேன், அதை பண்ணுவேன், இந்த மாதிரி டயத்துக்கு கொடுப்பேன்னு, அதை நீங்கள் கீப் அப் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 முக்கியமான ஒன்று வந்து சேஃப்டி, ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, ஸ்திரமாக இருக்கணும், அது மினிமம். ரெண்டாவது கட்டிடத்தோட தரம் மெயின்டைன். அது அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அதை சரி பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, அது கட்டடத்துக்கும் வலுவை இழக்க செய்யும். மூணாவது அந்த டைம் நேரத்தில் டெலிவர் பண்ணியாகும். ஒரு 3 பேசிக் கமிட்மெண்ட்ஸ். இந்த 3 பேசிக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றீங்க சார். நீங்கள் வகுப்பில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது முக்கியமாக இன்ஜினியர்ஸுக்கு, ஏன்னா மருத்துவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது உறுதிமொழி ஏதாவது இருக்கிறதா? ஏன்னா பல உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதால என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? ரொம்ப பேசிக்கான ஒரு என்ன சொல்றது, எத்திக்ஸா என்ன பார்ப்பீங்க? சார் சொன்ன மாதிரி அந்த சேஃப்டி, அஃப்கோர்ஸ் இந்த சிவில் இன்ஜினியர்ஸை பொறுத்தவரையில் அவங்க பண்ணுற எல்லா காரியத்துலையுமே அந்த சேஃப்டிங்கிறது முக்கியம். அது வந்து அஃப்கோர்ஸ் எல்லா ஆசிரியர்களுமே அதை வந்து நம்ம சொல்லிடுறோம். அதுவுமே வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வகுப்புகள் நடக்கிற போது, இந்த நிகழ்வு நடக்கிற போது இமீடியட்டாக அதை வந்து மாணவருக்கு சொல்லி அவங்களுடைய கடமை என்ன அவங்க செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் சொல்லித்தரோம். ஏன்னா அது வந்து எல்லா வகுப்புகள்லையுமே எல்லா கல்லூரிகளிலுமே செய்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம்தான். அந்த பொறியாளர் போது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பொறியாளரோட தவறு வந்து வில் லீட் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ். நிறைய உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவங்களுடைய கமிட்மெண்ட் எப்பயுமே அந்த முக்கியமாக அந்த பொறியாளர்கள் சொல்கிறது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூ அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். உங்களால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவார்கள், உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையாலேயோ அல்லது கவனக்குறைவாலேயோ எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் மனசில் கொள்ளணுன்றது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பொறியாளர், முக்கியமாக இந்த சிவில் மெக்கானிக்கல் 2 எலக்ட்ரிக்கல் 3மே தானே பேசிக் பிரான்ச்சஸ். இந்த கோர் பிரான்ச்சஸில் இருக்கவங்களுக்கு வந்து அது நிச்சயமாக வந்து அந்த பொறுப்புணர்வும் போதிக்கப்படுகிறது அப்படின்ட்டு. நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் வந்திருக்கிறார். என்ன தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். மகாலிங்கம், 5வது முறையாக அவர்கள் சொன்ன ஒரு 2 மணின்னு சொன்னாங்க, 2:30 சொன்னாங்க, பின்பு 3:30 மணி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தொடர்ச்சியாக தற்போது 5:30 மணி அப்படிங்கிறதையும் கடந்து நாம வந்திருக்கிறோம். இந்த தாமதத்திற்கு என்ன காரணம், அங்க என்ன சொல்கிறார்கள்? ஏன்னா குறிப்பா நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இருட்டின பிறகு இந்த மாதிரியான தகர்ப்புகளை மேற்கொள்ள முடியாதுன்னு ஒரு விதிமுறைகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. அதை மனதில் கொண்டிருக்கிறார்களா? என்ன நடக்கிறது? 6 மணிக்குள் இடிக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த காலதாமதத்திற்கு என்ன காரணம் என்று நாம் அதிகாரிகளிடம் கேட்டோம். காவல்துறை அதிகாரிகள், சிஎம்டி அதிகாரிகள். அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த கட்டடத்தை தகர்ப்பதற்கான ஒப்பந்தத்தை எடுத்தவர் தொடர்ந்து அதற்கான பணிகளை இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள். குறிப்பாக சில தொழில்நுட்ப கோளாறுகள் கடைசி நேரத்தில் ஏற்பட்டு விட்டதாகவும், அவற்றை சரி செய்யும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இன்னும் சில மணித்துளிகளில் முடிந்துவிடும் என்ற தகவலையும் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு தகவல் என்னவென்றால், தற்பொழுது கீழ்த்தரைத்தளம், தரைத்தளம், 5வது தளம் ஆகிய 3 தளங்களில் வெடிபொருட்கள் துளையிட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 2வது மற்றும் 6வது தளங்களில் சில இடங்களில் வெடிபொருட்கள் நிரப்பும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரணங்கள் அம்சங்களை கருத்தில் கொண்டு தற்பொழுது தாமதத்திற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்னொன்று, 3வதாக சொல்லப்படக்கூடிய காரணம்,
இந்த பொருத்தப்பட்டுள்ள எரிபொருட்களை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு. இந்த 3 காரணங்களுக்கு அடிப்படையில் தற்பொழுது காலதாமதம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற அரசு துறை சார்ந்தவர்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் இது ஒப்பந்ததாரர் செய்யும் காலதாமதம் தான் என்றும் அனைத்து அரசு தரப்பு உயர் அதிகாரிகளும் தற்பொழுது அந்த கட்டிடத்தினுடைய இடது பக்கமாக ஒரு மாடியில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. அங்கு தொழில்நுட்ப வல்லுநர்களும் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இறுதிக்கட்ட ஆய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி இங்கு வந்திருக்கிறார். அதோடு சிஎம்டிஏ உறுப்பினர் செயலரும் இங்கு இருக்கிறார், விஜயராஜ்குமார். அவரும் இங்கு இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்ஜும் இங்கு இருக்கிறார். அவரும் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தீயணைப்புத் துறையை சார்ந்த இணை இயக்குனர் முகமதும் இங்கு இருக்கிறார். அவரும் தொடர்ந்து இந்த ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே துறை சார்ந்த முக்கியமான அதிகாரிகளும் வல்லுநர்கள் குழு இங்கு வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஒப்பந்ததாரரும் இங்குதான் இருக்கிறார். தொடர்ந்து அவரும் பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே சில மணித்துளிகளில் இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கை அதிகாரிகள் கொடுக்கிறார்கள். இருந்த போதிலும் நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது இருட்டி வருகிறது, வானம் மேகமூட்டமாக இருப்பதால் தற்பொழுது வெளிச்சம் மிக குறைவாகவே இருப்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அவ்வப்போது மழை வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு மழை இல்லை, ஆனால் மழை எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடிய சூழலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிக அளவில் காற்று வீச்சு இல்லை, மிக குறைந்த அளவில் காற்று வீச்சு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்பொழுது ரிமோட் மூலமாக எரிபொருட்கள் இயக்கப்பட்டு இந்த கட்டணம் என்பது தவிர்க்கப்படுகிறது. எனவே இதற்கு காற்று இந்த பகுதியில் இது போன்ற ஒரு சுழற்சி அல்லது அதிக அளவில் காற்று வீசுகிறதா என்பதையும் பார்ப்பதாக தற்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவை சார்ந்தவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். எனவே பல அம்சங்களை கருத்தில் கொண்டு தகர்ப்பு என்பது நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இருட்டானதற்கு பிறகு, அதாவது வெளிச்சம் முற்றிலும் இல்லாமல் இருட்டானதற்கு பிறகு இது போன்ற 6 மணிக்கு பிறகு இது போன்ற தகர்ப்பு சம்பவங்கள் நடப்பது மிகவும் அரிதான ஒன்றுதான். எனவே அதற்காக பல்வேறு விதிகளும் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே 6 மணிக்குள் இந்த கட்டடம் தகர்க்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இங்கு அதிகாரிகளும் இருக்கிறார்கள், காவல்துறையினரும் இருக்கிறார்கள், ஊடகத்தினரும் இருக்கிறார்கள். யாருடைய இன்சார்ஜ்ல இது நடக்குது, அவர் என்ன சொல்றாரு? அதாவது இது முழுக்க காஞ்சிபுரம் மாவட்ட எல்கைக்கு உட்பட்ட பகுதி இந்த மௌலிவாக்கம். எனவே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் தான் இந்த பகுதியில் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகளுக்கு பொறுப்பானவர்கள். சிஎம்டிஏ அதிகாரிகள் இந்த கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது, இந்த கட்டிடத்தினுடைய எப்படி இருக்கலாம், எது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் என்ற அம்சங்கள் எல்லாம் சிஎம்டிஏ அதிகாரிகள் பார்ப்பார்கள். இங்கு எது மாதிரியான பாதுகாப்பு அம்சம் செயல்படுத்தப்பட வேண்டும், பொதுமக்களை எப்படி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் காவல்துறையினர் பார்ப்பார்கள். பொதுமக்களை எங்கு தங்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு எது மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடும், அவங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் யார் விரிசல் விழுந்தால் யார் பொறுப்பு என்ற கணக்கீடு செய்வது, அவர்களை தங்க வைப்பது, அவர்களுக்கான சேவையை செய்வது வருவாய்த்துறை சார்ந்ததாகும். மேலும் இங்கே எது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடும், அதை தடுக்க என்ன செய்ய வேண்டும், எனவே அது சம்பந்தமான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டியது தீயணைப்புத் துறையாகும். மேலும் இங்குள்ள மக்களுக்கு எது மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடும், அவர்களுக்கு எதுவான சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும், அவசர சிகிச்சையாக ஏதாவது கொடுக்கப்பட வேண்டுமா என்பதை பார்ப்பது சுகாதாரத்துறை சாரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு துறை சார்ந்தவர்களும் அடங்கிய ஒரு குழுவாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இருந்தாலும் இந்த இறுதி ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒரு இறுதி ஆணை தான் வழங்கப்பட்டது. இடிக்கும் முடிவு என்பது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் சிஎம்டிஏவும் இணைந்துதான் 4ஆம் தேதி 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் இருக்கிறோம் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். அதற்கு மற்ற துறைகள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் துறையாகத்தான் இருக்கிறார்கள். காவல்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் துறையாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எனவே பொறுப்பு தற்பொழுது இருவருக்கு இருக்கிறது. ஒன்று சிஎம்டிஏ, இன்னொன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம். நன்றி மாலிகம், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.